இப்ப என்ன ஆகி போச்சுன்னா கிட்டத்தட்ட 1 மாசமா விஜய் வீட்டை விட்டு வெளியில வரல. அது ஒரு தனி கதை. ஆனா இந்த ஜனநாயகன் படத்துல எந்த ப்ரமோஷனுமே வந்து பண்ண முடியாம அப்படின்னு நின்னு போச்சு. டோட்டலாவே ஏன் பண்ண முடியாதுல்ல. இப்ப 41 பேர் இறந்திருக்காங்க. நீங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுறேன், ஆடியோ வெளியிட்டு விடுறேன் அப்படி இப்படின்னா பாத்தியா நீ வந்து ஒரு உன்னை பார்க்க வந்து இறந்து போனவங்க 41 உயிரை நீ கண்டுக்காம நீ வந்து மேடை ஏறி வந்து நீ வந்து பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்கிற, ஆடியோ வெளியீட்டுல வந்து நீ வந்து கதை சொல்லிட்டு இருக்க, பொதுவா குட்டி கதை சொல்லுவார்ல, கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்லாம் வந்து விமர்சனங்கள் வரதானே செய்யும். எப்படி நீங்க ப்ரமோஷன் பண்ணுவீங்க? ஒரு 41 பேர் வந்து உங்களை பார்க்க வந்து இறந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லாம, அனுதாபம் சொல்லாம, அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணாம நீங்க வந்து உங்களுடைய ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலும் விமர்சனங்களுக்கு உட்படுவீர்கள். அதனால என்ன பண்ணாருன்னா இந்த இந்த ஜனநாயகன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுமே, என்னடா இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமையில மாட்டிட்டோமே அப்படின்னு 1 மாசம் வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிச்சு அவங்கள கூப்பிட்டு பேசி ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி காலில் உளுந்து அவங்களுக்கு டீ காப்பி எல்லாம் கொடுத்து